அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாறுதல்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வகையில் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து நான் பகிர்ந்துக்க போறேன். இது என்னோட சொந்த கருத்து. நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும்னு கிடையாது, ஆனா யோசிக்கலாம். மாற்று கருத்து இருந்தா நிச்சயமா நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு எந்த மீடியாவை திறந்தாலும் சரி, எந்த ரேடியோ போட்டாலும் சரி, எந்த பத்திரிகை திறந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பாருங்க, நமக்கு ரொம்ப பிடிச்ச பல பிரபலங்கள் வந்து இந்த கடையில போய் நகை வாங்குங்க, இந்த கடையில போய் வைரம் வாங்குங்க, இந்த கடையில போய் ஜவுளி வாங்குங்க. முக்காவாசி பார்த்தீங்கன்னா நகை தான். இதை வந்து திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி ஒவ்வொரு சேனல்லையும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது நம்ம இதை கேட்குறோம். ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா, நமக்குள்ள வந்து இந்த எல்லோ மெட்டல் மேனியாக் அப்படிங்கிற ஒரு மஞ்சள் காமாலையை கூட நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஆனா இந்த மஞ்சள் உலோக மோகம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு தீராத ஒரு நோயாக நமக்குள்ள இருக்குங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு பெரிய பெரிய வியாபாரத்தனம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உலக நாடுகள்ல இந்தியால மட்டும்தான் இப்படி ரொம்ப கிரேசியா இருக்காங்க நிறைய பேர். இது வந்து உண்மை. மேலை நாடுகள்ல பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் நான் இருந்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட் கூட நான் பார்க்கல. நான் அமெரிக்கால இருந்தபோது இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி கடை அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி பெரிதளவுல காஸ்மெட்டிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கூட நான் பார்த்ததில்ல. ஆனா இந்த டிராவல் பத்தி திருப்பி திருப்பி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுது. இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் டிராவல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஊதாரித்தனம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே இருந்தா கூட அந்த டிராவல் போகும்போது கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வீட்ல இருந்தே சாப்பாடை கட்டிட்டு போயிடணும், அப்புறம் வந்து மேக்சிமம் என்னென்ன விதத்துல நம்ம சேமிக்க முடியுமோ அப்படிலாம் சேமிச்சு போகணும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், கஷ்டப்படுத்திட்டு தான் போகணும்னு. சரி, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம சிக்கனப்படுத்தி நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணம் என்ன பண்ணுவோம், கொண்டு போய் அப்படியே கொடுத்து 25,000 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு சவரன் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய இதை சேர்க்கறதுக்கு ஒரு 5 வருஷம் பாடுபடுவாங்க சில பேர். ஏன் நம்ம இப்படி இந்த ஒரு இவ்வளோ இன்செக்யூரிட்டி ஃபீலிங் நமக்கு ஏன் வருது? அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, நமக்கு எதிர்காலத்துல ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது இந்த நகையை வச்சு நம்ம பணம் உடனே கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த ஒரு ஃபியர் நமக்குள்ள, எதிர்காலத்துல உனக்கு ஆபத்து வரும், எதிர்காலத்துல ஆபத்து வரும், அதுக்கு நீ இப்பவே ப்ரிப்பேர்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் மனசுல வந்து புகுத்திட்டே இருக்காங்க. இப் எதிர்காலத்துல ஆபத்து வந்தாதான் என்ன, இப்போ மற்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவங்களை கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த அவங்களுடைய சிஸ்டமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி முறை சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஓரியன்டா இருக்குங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு, யூ ஷுட் பி, யூ மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு. இதனோட தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் நடந்தா கூட ஒரு குழந்தை பருவத்திலேருந்தே ரொம்ப ஏழ்மையில இருந்து நம்ம இதை மாதிரி பண்ணலைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லப்பட்டு நம்ம முன்னுக்கு வந்திருந்தோம்னா கூட, பெரியவங்கள ஆன உடனே நம்ம எப்படி இருக்கோம்னா, அது ஒரு பாதுகாப்பு இன்மை நமக்குள்ள இருந்துட்டே இருக்குமே தவிர, ஐ சூஸ் திஸ், ஐ விஷ் திஸ், ஐ வாண்ட் திஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்மளோட மனதில் வரவே வராது. நம்ம ஒரு மனசு வந்து ஒரு விஷயத்த வந்து எஸ் இருக்கட்டுமே அப்படின்னு பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. சமீபத்தில் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஒரு ட்ரெஸ் வாங்கும்போது பக்கத்து கேபின்ல ஒரு குழந்தையும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை திருப்பி திருப்பி சொல்லுது, அம்மா எனக்கு இது ரொம்ப லூஸா இருக்குமா, எனக்கு வேண்டாமா, இது ரொம்ப லூஸா இருக்குமான்னு. ஒரு 10 வயது இருக்கும், 11 வயது இருக்கும் அந்த குழந்தைக்கு, 12 வயது கூட இருக்கலாம். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல இது ரொம்ப டைட்டா இருக்கு, உனக்கு ஒரு ஒரு 6 மாசம் 8 மாசம் கூட வராது, ஒரு வருஷத்துல இது சின்னதா போயிடும், மேக்சிமம் ஒரு வருஷம் வரும், நீ வளர குழந்தை, நீ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோ, இது நீ எடுத்துக்கோ, இதை நீ எடுத்துக்கோன்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய குழந்தை காலம் ஞாபகம் வந்தது. ஏன்னா எங்க காலத்துல எல்லாம் அப்படிதான். ஒரு 6ஆம் கிளாஸ்ல ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்கன்னா, அதை நாங்க வந்து திருப்பி அதை ஒரு பார்டர் அட்டாச் பண்ணியோ இல்லை அதை பெருசாக்கியோ, அதை ஒரு 4 டக்கு வேற போட்டிருப்பாங்க உள்ள. ஸோ அதெல்லாம் எடுத்து கடைசியில் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பாவாடை எப்படியாவது வந்துடும். அதுக்கப்புறம் கூட அது கிழியிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி நாங்கள் எங்கள் காலத்துலலாம் அப்படி தான் இருந்தோம், ஃப்ரூகலாக.
ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னா எப்பவுமே அந்த ப்ரெசன்ஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. இது இன்னொரு 10 வருஷம் ஆனாலும் இது உபயோகப்படணும் அப்படிங்கிற மாதிரி இதுலயே தான் இருக்கும். அந்த காலத்துல எல்லாருமே அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயமா கூட தெரிஞ்சிருக்காது. ரொம்ப ஃபிட்டான க்ளோத்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்போ ஃபேஷன் கிடையாது கூட. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ரொம்ப ஃபிட்டா அந்தந்த நேரத்துக்கு அழகா போட்டுட்டு வராங்க எல்லாருமே. ஸோ இந்த காலகட்டத்துல ஒரு குழந்தைக்கு இப்படி நாம திணித்து ஒரு டைட்டா அவங்க விரும்புற மாதிரி ஒரு ஆடையை வாங்கி கொடுக்காத, அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு 4 பேர் உள்ள போற மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்காது. அப்புறம் வெளியில போகும்போது 4 பேர் பார்க்கும்போது கூட வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா அங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த குழந்தை கன்வின்ஸ் ஆகல. அப்ப அந்த சேல்ஸ் கேர்ளை வந்து துணைக்கு எடுத்துங்க. நீங்களே சொல்லுங்க, இது வளர்ற குழந்தை. இப்போ வந்து இந்த Dress ரொம்ப கரெக்ட், அவங்க அந்த பொண்ணு சூஸ் பண்ணியிருந்தது கச்சிதமாக அழகாக இருந்தது. இப்போ இது நல்லா இருக்கு, பட் ஆனா இது ஒரு வருஷத்துக்குள்ள இவ வளர்ந்துருவா இல்லையா, அப்ப இது வீணா போயிடும்ல, இவ்வளோ ரூபாய் கொடுத்து நான் வாங்கி வீணா போயிடும்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்புறம் அடுத்த சைஸ் போட்டா பயங்கர லூஸா இருக்கு. ஸோ அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து ஒரே இள வயது பெண்ணுங்கிறதுனால அவங்களுடைய நோக்கம் என்னால யூகிக்க முடியுது. அழகா இந்த ட்ரெஸ் தான் அழகா இருக்கு மேடம்னு சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா சொல்ல முடியல. கடைசியில என்னதான் ஆகுது அப்படின்னு பார்த்தேன் நானு. அப்போ அந்த பொண்ணோட வயதே இன்னொரு பொண்ணு வந்துச்சு. வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த Dress அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த சைஸே எடுத்துக்கங்க, இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரே தர்ம சங்கடம், என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு. அப்புறமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி ரொம்ப பிரயத்தனப்பட்டு அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் கிளம்பி வந்துட்டேன். இந்த நேரத்துல என் மனசுக்குள்ள ஓடிச்சு, அவங்க வந்து நல்ல வெல்தியா தான் இருந்தாங்க. கார்ல தான் வந்து இறங்கினாங்க, நான் பார்த்தேன். ஸோ கார்ல வந்து இறங்குறாங்க, ஒரு ஆடை 2000 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சரி, ஒரு வருடம் உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் அது சின்னதாகவே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து வேற யாருக்காவது கொடுக்க முடியாதா? எதுக்கு நம்ம சேரிட்டின்னு எவ்வளோ விஷயங்கள் பண்றோம். நம்ம உபயோகம் பண்ணதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே, நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் கொடுக்க கூடாதுன்னு இருக்கா? இப்போ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இது ஒரு வேஸ்ட் அப்படின்னு ஏன் அவங்க மனசுல தோணணும்? ஏன் என்ஜாய் பண்ண முடியல? பிரசன்ஸை ஏன் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் டவுன் அவங்க வளரும் பொழுது இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டியே வளர்ந்துருந்த போது அவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க எந்த ஸ்டேஜ்லயும். ஆனா இந்த குழந்தை அந்த மாதிரி இன்செக்யூர் ஃபீலிங்ல குழந்தை பிறக்கும் பொழுதே ஒரு பணக்கார அப்பா அம்மாக்கு குழந்தையாக பிறக்கும் பொழுது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். எதுக்கு வந்து இப்படி நம்ம இந்த 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 இப்ப நான் இது போட்டா அழகா இருக்கேன், இப்ப ஏன் இதை போட விடாம இப்படி நம்மள சிரமப்படுத்துறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும். ஸோ இதுதான் தலைமுறை இடைவெளி. ஸோ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இப்படியெல்லாம் சேமிச்சு நம்ம வாங்க போற அந்த எல்லோ மெட்டல் முக்கியமா, இல்ல நம்ம அந்தந்த நேரத்துக்கு நம்ம வாழ்க்கையை அனுபவித்து பல பேருக்கும் அதை ஆக்கப்பூர்வமாக பகிர்ந்து வாழ்தல் நலமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்திலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள். நேயர்களே, மேலும் பல கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.